ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி 2025க்கான ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா, ஏப்ரல் 25, 2025 நோட்டிஃபிகேஷன். எக்ஸாம் டேட் வந்து ஜூலை 13, 2025. அதே மாதிரி குரூப் 2க்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, ஜூலை 15, 2025. எக்ஸாம் டேட் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னா, செப்டம்பர் 28, 2025. குரூப் 4க்கு இப்போ இருந்து பார்த்தோம்னா 6 மாதம் கேப் இருக்குது. நம்ம படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வந்து போர்ஷன் கவர் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்ட் டைமாக இருக்கும். குரூப் 4க்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துடலாம். இது வந்து 300 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். 200 கொஷின், ஒரு கொஷினும் 1.5 மார்க்கு. 200 கொஷினு 300 மார்க்கு. இது ஃபஸ்ட்டு 100 மார்க்ஸ் எது அப்படின்னா ஜென்ரல் தமிழ். பொது தமிழ்லேருந்து 100 மார்க்கு. அப்புறம் 75 மார்க் என்ன அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸு. மீதி இருக்கிற 25 மார்க் வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். இந்த ஜென்ரல் தமிழ் வந்து குரூப் 2க்கும் சேமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 100 மார்க்ஸ்க்கு வந்து ஜென்ரல் தமிழ் தான் குரூப் 2லேயும். தமிழ் என்ன படிக்கணும் அப்படின்னா ஓல்டு புக்கு ப்ளஸ் நியூ புக்கு. அப்புறம் சில இது வந்து புக்கில் இல்லாத அவுட் ஆஃப் கண்டென்ட் இருக்குது. அது வந்து சிறப்பு தமிழ் அப்படின்னு இருக்கும். 11th and 12th சிறப்பு தமிழ்ங்கிற புக்கில் இருக்கும். அதை படிச்சுட்டா நமக்கு எல்லாமே கவர் ஆயிரும். அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ் ஜிஎஸ்சில் வந்து என்னவெல்லாம் வரும் அப்படின்னா எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9, கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸு. ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மேக்ஸ் வந்து ஃபுல்லாக படித்தா போதும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எதை படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா பொது தமிழை படிக்க ஆரம்பிங்க. இதில் ஃபுல்லாக 100 மார்க்கு நமக்கு ஃபுல்லாக கிடைக்குது. அதே மாதிரி மேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் 25 மார்க்கு. இப்போது தமிழில் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் மேக்ஸை படிச்சுட்டு அடுத்து நீங்கள் மற்றதெல்லாம் படித்தா உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது 2 கவர் பண்ணாலே நமக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 125 மார்க் கிடைக்குது. பேலன்ஸ் 75 மார்க்குக்கு மற்ற எல்லாமே நம்ம படிக்கணும். ஸோ போதுமான டைம் நமக்கு இருக்குது. 6 மாதம் இருக்குது. இப்போ இருந்தே நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். அப்போ தான் நம்ம போர்ஷன்லாம் கவர் பண்ணி அப்புறம் ரிவைஸ் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிலபஸை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதை பார்த்து நம்ம அதை வச்சே படித்தோன்னா நம்ம எல்லாமே கவர் பண்ண முடியும். படிச்சுட்டே இருந்தால் மட்டும் போதாது, டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.